வரவே தெரிய மாட்டேங்குது. இது காட்டெருமை. இது ஐயா, இது காட்டெருமை. அட்டே நிறைய இருக்குது. ஓடுறதுக்கு ரெடியாட்டா? அது கீழே கண்ணுக்குட்டி ஃபேமிலியாக போகுதுண்ணா. இன்னும் அங்கே பாருங்க எத்தனை இருக்குதுன்னு. இன்னும் மேலேருந்து இறங்கிட்டு இருக்குது இன்னும் கூட. அந்த கேப், அந்த வழி பார்க்கும்போது நினச்சேன் ஏதோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. இருங்க மேலே இருக்குது இன்னும். போயிட்டு மேலே வந்துடுறேன். போயிட்டு வரோம். போனி இப்படி விட்டு போயிட்டீங்களே, நல்லா இருக்குதா இதெல்லாம்? இந்த டைம் காட்டு எருமை எதனா வந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க இவங்களாம் சேராதுன்னு. கேட்டேன்னா சேராமல் தான் இருக்க முடியலையே. எப்படியும் வீடியோ பார்த்துட்டு தான் போகிறீங்க. சரி சீக்கிரம் மேலே வந்துடுங்க. வீட்டுக்கு ஒரே பிள்ளை குட்டிக்காரன் நான். பார்த்தீங்களா, என்னை இங்கே நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கீழே இறங்கி போயிட்டாங்க. சுற்றி பார்க்குறா எப்படி இருக்குது பாருங்கள். படு சைலண்ட்டு. இல்லைன்னா காட்டு எருமைலாம் வருது. இப்போதைக்கு எதுவும் வராது இருந்தால் நல்லாயிருக்கும். சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்க கீழேருந்து இப்போ மேலே ஏறி வரணும். இதில் வரும்போது திரும்ப எடுக்கணும். எடுக்கிறது பிரச்சனை இல்லை, வராங்கன்னு நினைக்கிறேன். இதான் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. வண்டி வருது, பார்த்து வாங்க. வண்டி வருது, பார்த்து. இந்த இடம் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இந்த காட்டு எருமை இறங்குற வழின்னு நினைக்கிறேன். இறங்கி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அங்கேயே இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இப்பயும் பார்த்தீங்களா இப்படி மேலே போகிறேன்னு போயிட்டாங்க. இப்படியே நடுவுலேயே என்னை விட்டு போயிட்டு இருந்தால் என்ன வருது? ஏதாவது ஆச்சுன்னா 2 பேர் தான் காரணம். ஒருத்தர் விடில் அண்ணன் A1, 2வது நோயில் அண்ணன் A2 அவர், 3வது அவர் சேர்க்க வேணாம் பாவம். அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்காரு. அவர் ஏன் சேர்க்கணும்? அவர் ஏன்னா எங்களை கூட சேர்ந்துன்னு இருக்கிறாரு. அப்படின்னு பார்த்தா அந்த 3வது A3 நான் தான். பரவாயில்ல, எப்போ வரணும்னு பார்ப்போம்.
இதில் வேறு நைட் வேறு நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நடப்பாங்களோ தெரியல. இப்பயாவது என்னை கூப்பிட்டு போவீங்களா சார்? லேட் எங்கே சார் போவீங்க? இல்லை பக்கத்தில் அது வரையும் வந்து இறங்கிக்கிறேன் போதும். எல்லா ஆதாரமும் கொடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு எதாவது ஒன்றா நீங்கள் தான் பொறுப்பு. ஆமாம் அனாதையாக விட்டு போயிட்டீங்க ஒரு பிள்ளைங்க. மேலே ஒரு மீட்டர் நல்லா பார்த்துருப்பா. இதெல்லாம் பண்ணுறாங்க போனானுங்க திருப்பி அதானே திருப்பி 4 தடவை கிராஸ் பண்ணுறானுங்க நம்மளை. அந்த எருமை மாடு வந்துடும்னா அது இப்போ பார்த்தீங்களா தெரியுது, ஜூம் பண்ண முடியல. அங்கே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல ஒரு தாய் எல்லா பிள்ளைய கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. ஆமாம், அது எங்கேருந்து வந்தால் அந்த வேலி இருக்குது பாருங்க. இந்த வேலி வழியாக தான் இறங்குது. அந்த வேலி கேப் விட்டு வச்சுருப்பாரு எப்படி இந்த வழியாக இறங்குது, அப்படியே இப்படி ஓடுது. அங்கே பாருங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறேன் ஒரு செல்ஃபி ஸ்டிக் அதனால பார்க்குது. பார்க்குது இல்லை போனோம் போகும்போதே குச்சி போட்டு ஏந்துக்கிட்டு பார்த்தீங்களா. அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்க போகிறோம் நம்ம. இது இல்லை, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது பாருங்கள் எல்லாமே வுட்லேயே இருக்குது. சூப்பராக இருக்குது மொத்த ஃபுட்டுலேயே. நம்ம இந்த ரைட் கேட்டு திறந்து வச்சுருக்கேன். அப்படியே நேராக உள்ள போயிடலாம். ஏன்னா இந்த எவ்வளோ சூப்பராக இருக்கும் வுட்லேயே. நம்ம தங்க போகிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே சூப்பராக இருக்குல்ல. இன்னும் இந்த வண்டிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கல. கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஏரியா அழகாக கட்டுறோம். நான் கேமரா ஓனரு அவருக்கு நல்லா அழகாக காட்ட வேணாம். கேமரா ஓனர்லாம் இல்லை, பப்ளிக் கேமரா. அது பப்ளிக் கேமரா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சார். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. பாருங்கள் நீங்களாம் அப்படியே கவர் ஆகிடுவீங்க. ஆமாம் இங்கே பாருங்க ஓடிட்டு தான் இருக்குது. நீங்கள் அப்படி திருப்பினீங்கன்னா அது வராது. இப்போ அவரு தான் தெரியும் பாருங்கள், அவங்க தான் தெரியும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இதில் உங்கள் ரெக்கார்டிங் இருக்கும். ஆமாம் இங்கே இதுனா ஒரு 40 ரூபா கிட்ட வரும். இங்கே வந்து அண்ணன் வந்து கவிதை பேச ஆரம்பிச்சிடுவார், கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவார். இப்போ தான் யோசிக்கிறாரு, ஆழ்ந்த யோசனையில் இருக்காரு. இயற்கையை பார்த்தோன்னா ஆயிடுறாரு, ஆனால் ஃபோனை பார்த்தோன்னா கொஞ்சம் பயப்படுறாரு.